உண்மையிலேயே மானுடர்கள் உலக உயிர்கள் சுவாசிக்க தகுதி பெற்ற ஒன்றா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காற்று மாசுபட்டு விட்டது என்று இவர்கள் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிறார்கள். ஒரு கார், நாம் பயன்படுத்துகிற ஒரு வாகனம், அது வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்பது உயிரியல் அறிவியல் உண்மை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கிறது, எவ்வளவு மரங்கள் இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி தேவை. ஆனால் நம் நாடு அறிவித்திருப்பது 29 மரங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த நாட்டில் கிளீன் இந்தியா இருக்கிறது. கிளீன் இந்தியா திட்டம் இருக்கிறதா? காற்று மாசுபடுவதை, புவி வெப்பமாவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி மரங்கள் நட்டு வளர்ப்பதுதான். மானுடனுக்கு வெயிலடித்தால் குடை விரிக்கிறான். அப்போது பூமி தாய்க்கு வெயிலடித்தால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி அவளுக்கு குடை பிடிப்பதான். பச்சை குடையை பிடிப்பதுதான். அந்த குடைதான் இந்த மரம் என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படுவார்களா? படமாட்டார்கள். ஏன்? அவர்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக நிற்பவர்கள். நீங்கள் குடிக்கிற நீர் உண்மையிலேயே மனிதர்கள், உலக உயிரினங்கள் அருந்துவதற்கு தகுதி உள்ளதா என்பதை நீங்கள் பாருங்கள். நீர் நஞ்சாகி போனது.